அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை மிகவும் குறுகியது. சில நாட்கள் சிரிப்பு, சில நாட்கள் கவலை, சில நேரங்களில் மகிழ்ச்சி, சில நேரங்களில் கண்ணீர். மனிதன் எவ்வளவு முயன்றாலும் இந்த உலகில் எந்த மகிழ்ச்சியும் நிரந்தரமல்ல. ஒரு இனிப்பு சாப்பிட்டால் அதன் சுவை சில நிமிடங்களில் மறைந்து விடுகிறது. ஒரு பழம் சாப்பிட்டால் அது முடிந்து விடுகிறது. ஆனால் அல்லாஹ் தன் நேசித்த அடியார்களுக்கு ஒரு உலகத்தை வாக்குறுதி அளித்திருக்கிறான். அங்கு மகிழ்ச்சி முடிவதில்லை, அங்கு துன்பமில்லை, அங்கு பசியில்லை, அங்கு சோர்வு இல்லை. அதுதான் ஸ்வர்க்கம். அன்பானவர்களே, ஸ்வர்க்கம் ஒரு கற்பனை அல்ல, ஒரு கதை அல்ல, அது அல்லாவின் வாக்குறுதி. அல்லாஹ் குரானில் கூறுகிறான், ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்தவர்களுக்கு ஸ்வர்க்கம் வாக்குறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த ஸ்வர்க்கத்தில் நதிகள் ஓடும், மாளிகைகள் இருக்கும், மலக்குகள் வரவேற்பார்கள், அல்லாவின் திருப்தி கிடைக்கும். மற்றும் அந்த ஸ்வர்க்கத்தில் மனிதன் இதுவரை சுவைத்திராத அற்புதமான பழங்கள் இருக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸ்வர்க்கவாசி ஒருவர் எந்த பழத்தை விரும்பினாலும் அவர் நினைத்த அந்த நேரத்திலேயே அது அவருக்கு அருகில் கொண்டு வரப்படும். அன்பானவர்களே, இந்த உலகில் நாம் ஒரு பழம் சாப்பிட எவ்வளவு சிரமப்படுகிறோம். பணம் தேட வேண்டும், சந்தைக்குச் செல்ல வேண்டும், சீசன் காத்திருக்க வேண்டும். ஆனால் சொர்க்கத்தில் நினைப்பு மட்டும் போதும். மரம் ஏறத் தேவையில்லை, கஷ்டப்படத் தேவையில்லை, இல்லை என்ற வார்த்தையே இல்லை. அல்லாஹ் குரானில் கூறுகிறான், அங்கே உள்ள பழங்கள் எப்போதும் முடிவதில்லை, அவை தடை செய்யப்படவும் மாட்டாது. இந்த உலகில் ஒரு பழம் அழுகும், ஒரு பழம் கெடும், ஒரு பழம் தீர்ந்துவிடும். ஆனால் ஸ்வர்க்கத்தில் ஒரு பழத்தை சாப்பிட்டாலும் அது குறையாது. மீண்டும் எடுத்தாலும் அது அதே அளவில் இருக்கும், அதே சுவையில் இருக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸ்வர்க்கத்தில் உள்ள ஒரு திராட்சை கொத்து இந்த உலகில் உள்ள ஒரு நகரத்திற்குச் சமம். சிந்தித்து பாருங்கள், ஒரு பழத்தின் அளவே இப்படி என்றால் அந்த ஸ்வர்க்கத்தின் பெருமை எவ்வளவு? இந்த உலகில் சிறிய விஷயங்களுக்காக மனிதன் பொறாமை கொள்கிறான், ஏமாற்றம் செய்கிறான், துரோகம் செய்கிறான். ஆனால் ஸ்வர்க்கத்தில் பொறாமை இல்லை, பகை இல்லை, கண்ணீர் இல்லை. அங்கே உள்ள மரங்களை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஸ்வர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது, அதன் நிழலில் ஒரு பயணி 100 ஆண்டுகள் நடந்தாலும் அதை கடக்க முடியாது. அந்த மரத்தின் கீழ் அமர்ந்து அதன் பழங்களை சாப்பிடும்போது பசி இருக்காது, சோர்வு இருக்காது, நோய் இருக்காது. அந்த பழங்கள் உடலுக்கு மட்டுமல்ல, உள்ளத்துக்கும் இன்பம் தரும். அன்பானவர்களே, இந்த சொர்க்கத்தின் பழங்கள் யாருக்காக தயாராக இருக்கின்றன? தொழுகையை காத்தவர்களுக்கு, ஹராம்களை விட்டு விலகியவர்களுக்கு, பொறுமையை காத்தவர்களுக்கு, அல்லாவை நேசித்தவர்களுக்கு. இந்த உலகில் ஒரு ஹராமை விட்டால் அதற்கு பதிலாக அல்லாஹ் ஸ்வர்க்கத்தில் அதைவிட சிறந்த ஒன்றை தருகிறான். அதனால்தான் ஒரு கணத்தின் இன்பத்திற்காக நிரந்தர ஸ்வர்க்கத்தை இழந்து விடாதீர்கள். யா அல்லாஹ், இந்த உலகின் தற்காலிக இனிப்புகளை எங்கள் மனதில் சிறியதாக ஆக்கு. ஸ்வர்க்கத்தின் நிரந்தர இனிப்புகளை எங்கள் மனதில் பெரியதாக ஆக்கு. எங்கள் கண்களை ஹராம்களை நோக்க விடாதே, எங்கள் கைகளை ஹராம்களை தொடவிடாதே. ஸ்வர்க்கத்தின் பழங்களை எங்கள் கைகளால் பறித்து மகிழ்ந்து சாப்பிடும் நாளை எங்களுக்கு அருள்வாயாக. எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சேர்த்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன். இந்த ஹதீஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த பழம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை ஷேர் செய்து நன்மைகள் பெறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.